இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான அரசு துறை நிறுவனத்தில் உங்களுக்கு வேலைவாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு தாங்க இது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு சென்னை, திருச்சி போன்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு வேகன்சி இருக்கும். இதில் மொத்தம் உங்களுக்கு 20 காலிப்பணிகள் இருக்குது. ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 10/7/2024 இந்த டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். இந்த டேட்டை தாண்டி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அப்படி அப்ளை பண்ணணும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரெப்கோ பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தில் தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெப்கோ பேங்க் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ரெப்கோ பேங்க் அப்படிங்கிறது செயல்பட்டு வருது. இந்த பேங்க் பொறுத்தவரையாக பார்த்தீங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்க. இதிலே சப்டிவிஷன்லாம் இருக்குது, ஹோம் லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க்லாம் இருக்குது. இதில் முக்கியமாக உங்களுக்கு ஜாப் ரோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுடைய ஒர்க்குக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பேங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஒர்க்கு, ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் கூட உங்களுக்கு கொடுக்கப்படலாம். அல்லது ஒரு சில பொருளை எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேங்க் சம்மந்தமான மல்டி டாஸ்கிங் ஒர்க் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். அதனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லா இருக்கணும். முக்கியமாக இந்த ஜாப் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு வெளியேயும் நீங்கள் போயிட்டு வர வேண்டியிருக்கும். இதுதாங்க இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான வேலைவாய்ப்பு. இதில் உங்களுக்கு எல்லாமே அடங்கிடும். கஸ்டமர் சர்வீஸ் அடங்கிடும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் அது அடங்கிடும், டேட்டா என்ட்ரி கூட பண்ண சொல்லலாம், ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணணும், கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடிய வேலையும் வந்தால் வரலாம், ஷெடியூலிங், ரிப்போர்ட்டிங், காம்ப்ளியன்ஸ் அண்டு டீம் சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கு தான் உங்களுக்கு இதில் இருக்க போகுது. இதெல்லாமே மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணக்கூடிய ஒர்க்கு தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெஷராக போகிறவங்களுக்கு லைட்டாக ட்ரபிள் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழக்கமாயிடும். ஜஸ்ட் 1 வீக்லேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனல் மல்டி டாஸ்கிங் அபிலிட்டி, எக்ஸலன்ட் வெர்பல் அண்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்காங்களா அப்படிங்கிறத அதுவும் பார்த்து தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 31/5/2024 அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தவிர்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், ரெஸ்பெக்டட் கேண்டிடேட் அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி ரெஸ்பெக்டட் கேண்டிடேட் அவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். சேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இது ட்ரைனிங் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மெட்ரோ சிட்டியில் உங்களுக்கு 10,000 சேலரி, நான் மெட்ரோ சீட்டில் 9,500 சேலரி கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல், ஓபிசி, அதர் கேண்டிடேட் 500 பே பண்ணணும். தவிர்த்திருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ரெஸ்பிரேட்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா 250 பே பண்ணணும். பேமெண்ட் மோடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் பே ஆர்டர் அது எடுக்கலாம், அல்லது பேங்க் டிடி நீங்கள் எடுக்கலாம். இந்த 2 இதில் எதாவது நடக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கில் போயிட்டு ரெப்கோ பேங்க் ரிக்ரூட்மெண்ட் செல் அப்படிங்கிற பேரில் சென்னை அப்படிங்கிற பேரில் நீங்கள் இந்த டிடி எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் செல்லுபடியாகும். ஆன்லைன் பேமெண்ட் எதுவுமே கிடையாது. அவங்க சொல்லக்கூடிய ஃபார்மேட் தான். செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கலாம். அதில் முக்கியமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. சென்னையிலே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு A4 ஷீட்டில் உங்களுடைய பயோடேட்டா எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்க்கு டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விட்டுறதுக்கான ஆப்ஷன் அதையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரைட் சைட் டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு போஸ்ட் கவரில் போட்டு ஒரு என்வலப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த என்வலப் மேலே பார்த்தீங்கன்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் டெம்பரவரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஒரு டெம்பரவரியாக தான் எடுக்கிறாங்க. மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்போ 1 இயர்னு எடுக்கிறாங்க, மேபி 2 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கூட ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தி அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அட்மின் போட்டு அதுக்கப்புறம் ரெப்கோ பேங்க் லிமிடெட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 1449,
ரெப்கோ டவர் நம்பர் 33 நார்த் உஸ்மான் ரோடு டி நகர் சென்னை 6,17,000 அப்படிங்கிற இந்த அட்ரஸில் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து அனுப்பணும். என்வலப்பில் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுங்க. அட்ரஸ் அண்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் பயோடேட்டா எல்லாமே வந்து டைப் பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்பணும். எழுதி அனுப்பக்கூடாது. இதே வந்து பார்த்துக்கோங்க. 10/7/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க. மேலும் தகவல் வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அப்ளிகேஷன் நீங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி அனுப்பலாம். இல்லை இதே அப்படியே பிரிண்ட் எடுத்து கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸில் அட்டாச் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து செக் பண்ணிட்டு விருப்பம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோவும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் தான்